அன்பர்களுக்கு வணக்கம். இன்று சப்தசதி பாராயணம் அல்லது சண்டி பாராயணத்தினுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்வோம். தேவியின் பிரார்த்தனையில ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் உண்டு. நமக்கென்று விதிக்கப்பட்ட விதி அனுபவித்தே தீர்க்க வேண்டுமா? இல்லை இதை மாற்ற முடியுமா? இந்த கஷ்டங்கள் போகுமா? துன்பங்கள் விலகுமா? என் தலையெழுத்து மாறுமா என்று சில பேர் கர்மா என்பது அனுபவித்தே தீர வேண்டும், அதற்கு வேறு வழியே கிடையாது, விமோசனமே கிடையாது என்று ஒரு கூட்டமும், நிச்சயமாக பக்தி ஸ்ரத்தையுடன் இறைவனை வணங்கினால் நிச்சயமாக மாறும் அப்படி என்று ஒரு கூட்டமும், இல்லை இல்லை ஜீவ சமாதிகள் சஜீவ குருக்களையும் சென்று அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதனால் நமது வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் களையப்படும் என்று ஒரு சார்பினரும் இருக்கிறார்கள். ஆனால் இதில் எது உண்மை? எது செய்தால் நிச்சயம் நம் வாழ்க்கை மாறும், நாம் துன்பங்களிலிருந்து விடைபெறலாம், நமது தலையெழுத்து மாறுமா மாறாதா என்றால் நிச்சயமாக மாறும், நம் தலையெழுத்தை கண்டிப்பாக மாற்றலாம் அப்படி என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்க சார் சொல்லியிருக்காங்க? இதோ இந்த ஸ்லோகம் கேளுங்க. ஆபதி கிம் கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகளம் அம்பாயாக தத் ஸ்மரணம் கிம் குருதே பிரம்மாதீனபி ச கிங்கரி குருதே. அப்படின்னா என்ன சார்? ஆபதி கிங்கனி, வாழ்க்கையில நான் பெரிய ஆபத்துல இருக்கேன், கிம்கரணீயம் என்ன செய்ய சொல்றீங்க? என்னதான் செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நான் உய்விக்க? சரணம் யுகளம் அம்பாயா ஸ்மரணீயம், ஸ்மரணீயம் சரணம் யுகளம் அம்பாயா, அம்பாளுடைய அந்த பாத கமலங்களை ஸ்மரணம் பண்ணுங்கோ. தத் ஸ்மரணம் கிம் குருதே. அப்படியா? அதனால என்ன பயன்? இப்போ உட்கார்ந்து நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன், இப்போ உட்கார்ந்து சாமியை கும்பிடுறதுனால என்ன நடக்க போகுது? அம்பாளை வணங்குறதுனால என்ன நடக்க போகுது? அதுக்கு தான் பதில் சொல்றார் சாஸ்திரக்காரகன். பிரம்மாதீனி பிச்ச கிங்கரி குருதே. பிரம்மதேவன் உமக்கே ஒரு பணியாளாக ஆகிவிட்டு, ஐயா உன் தலையெழுத்துல என்ன எழுதணும், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி உன் தலையெழுத்தை மாற்றி எழுதிடுவார். உமது அபீஷ்டம் என்ன அப்படின்னு அவர் கேட்டு உன்னுடைய அபீஷ்டத்தை உன் தலையெழுத்துல எழுதிடுவார். ஆகையால எப்போ எழுதுவார் இத? தேவி பாத யுகலத்தை நீங்க கைப்பற்றினால். அப்போ தேவியை வணங்குவதில் பல முறைகள் இருந்தாலும் எது மிகச் சிறந்தது, 100க்கு 100 பலனளிக்க கூடியது என்றால் சப்தசதி பாராயணம் அல்லது சண்டி பாராயணம் சொல்வோம். அதுவும் இந்த நவராத்திரி சமயத்துல இந்த பாராயணத்துல நம்ம செய்வதாலோ, சுவாமி அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, யாராவது அறிந்தவர்கள் மூலியமாக தங்களது சார்பில் செய்து கொண்டால் பிதிர் சாபம் விலகும், முன்ஜன்ம சாபங்கள் போகும், மற்றவர்கள் நம்மீது செய்த பில்லி சூனியம் ஏவல் போன்ற திருஷ்டி போன்ற அனைத்து பிரச்சனைகளும் தீரும், நமது வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் சாபங்கள் அனைத்தும் நீங்கி நாம் வேண்டிய வரங்களை அம்பாள் சிறப்பாக கொடுப்பாள். இதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒன்று, நீங்க சண்டி பாராயணம் பண்ணணும். சண்டி ஹோமத்துல எங்க நடக்குதோ போய் உங்க பேர்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இல்லை யாராவது நல்ல அறிஞர்கள் சண்டி பாராயணம் பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட பாராயணம் பண்ணிட்டு உங்க பேர்ல உங்களுடைய நாம நட்சத்திரம் கோத்திரம் கொடுத்து உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும், எங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், எங்க பொண்ணுக்கு வரன் கிடைக்கணும், அவங்க கணவன் மனைவி சேர்ந்து இருக்கணும், நாங்க ஒரு சொந்த வீடு வாங்கணும், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், தீராத நோயால துன்பப்படுற அந்த நோயிலிருந்து நாங்கள் விடுபடணும், இப்படி உங்களுடைய பிரச்சனை என்னையோ அந்த கோரிக்கையை சங்கல்பமாக வைத்து பாராயணம் செய்தால் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆகையாலே இந்த பாராயணம் நம்மளுடைய சேனல்ல கூட செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஏற்கனவே பாராயணம் பண்ண தெரிஞ்சா இந்த குரூப்ல இணைஞ்சுக்கலாம். அது எங்களுக்கு தெரியாதுன்னா உங்க பேர்ல சங்கல்பம் செஞ்சு சண்டி பாராயணத்துல நீங்க பங்கேற்கலாம். அதற்கு ஒரு சிறிய கட்டணம் இருக்கலாம். இருந்தாலும் யாருக்காவது தேவைப்பட்டால் நிச்சயமாக நீங்க என்னுடைய பர்சனல் விண்டோவில் அணுகுங்க, இல்லை நீங்க குரூப்ல கூட மெசேஜ் பண்ணலாம், தவறில்லை. நன்றி, வணக்கம். அனைவரும் சண்டி பாராயணம் செய்து நல்ல பலன்களை பெற்று ஆசீர்வாதமாக வாழுங்கள், அந்த அம்பாளின் அருளை பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் வேணுகோபால்.